திரு எஸ் வி ரவிச்சந்திரன் போட்டிங் ஜோன் சேர்மன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அடுத்து திருமதி கோகிலா சீனிவாசன் அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். திரு ரகுபதி அவர்களையும் அன்போடு அழைக்கிறேன். அடுத்து திரு இளங்கோவன் ரிட்டையர்ட் சீஃப் இன்ஜினியர் கோஆர்டினேட்டர். அடுத்து திரு வி விஸ்வநாதன் ஸ்ரீ சத்யா சாய் அன்னபூர்ணா ட்ரஸ்ட் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். திரு தேவராஜ் சார் அவர்களையும் அன்போடு அழைக்கிறேன். திரு சிவராமன் சேவா சுஷாந்தி ட்ரஸ்ட் அவர்களையும் அன்போடு மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். டாக்டர் வீரபாக ஐயா அவர்களையும் அன்போடு மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். நெக்ஸ்ட் திரு டார்வின் அண்ணாதுரை மேனேஜிங் ட்ரஸ்டி எக்கோ சொசைட்டி இந்தியா. திரு எஸ் கணேஷ் ஆடிட்டர். திருமதி பாக்யவதி சங்கரன் அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். வரவேற்புரை திரு நாகமணி அடிகளார் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி 32வது ஆண்டு விழாவிற்கு தலைமையுரை தாங்க வந்திருக்கும் திரு எஸ் வி ரவிச்சந்திரன் போர்டிங் ஜோன் சேர்மன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். சார் பாத்தீங்கன்னா எங்க மறைந்த தலைமை ஆசிரியர் மேல மாறாத அன்பு கொண்டவர். நம்ம ஸ்கூல்ல இருந்து எப்ப போய் கூப்பிட்டாலும் உடனே அன்னைக்கு என்ன வேலை இருக்குன்னு கூட பார்க்க மாட்டாரு. உடனே நான் வர்றேன்னு சொல்லிடுவாரு. அது மட்டுமல்ல, உங்கள் பள்ளி இந்த ஆண்டு விழாவிற்கு எவ்வளவு செலவுக்கு வேணும் அப்படின்றத நாங்க கேட்காமலேயே அவர் கொடுக்கக்கூடியவர். அடுத்து எங்க பள்ளியில டீச்சர்ஸ் டெட் எக்ஸாம் எழுத போனாங்க. அப்ப கெசட்டட் ஆபீசரோட சைன் வேணும். வேறவங்கள்ட்ட கேட்டப்ப அவங்க கொடுக்கல. இந்த துறைப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் பிரபு அவர்கிட்ட சொல்லி உடனே சைன் பண்ணி கொடுத்தாரு. அத்தகைய பேருள்ளம் படைத்த திரு எஸ் ஏ ரவிச்சந்திரன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். திரு கணேஷ் அவர்களை போர்வை அணிவிக்குமாறு அன்போடு அழைக்கிறேன். திரு எஸ் வி ரவிச்சந்திரன் போர்டிங் ஜோன் சேர்மன் அவர்களுக்கு எல்லாரும் கிளாப் பண்ணுங்கம்மா. அடுத்தது திருமதி கோகிலா சீனிவாசன். இவங்க நிறைய பேர் நாங்க இன்விடேஷன் கொடுக்கறப்ப அசிஸ்டன்ட் கமிஷனர் உங்களுக்கு எப்படி தெரியும், அவங்க மிஸ்ஸஸ் எப்படி தெரியும் கேட்டாங்க. அதுக்கு ஒண்ணுதான் காரணம். திரு நாகமணி அடிகளாரின் ஆன்மீகம் தான் அவங்களை இங்க கொண்டு சேர்த்தது. காலத்தினார் செய்த உதவி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது. சரியான சமயத்துல சார் எங்களுக்கு தலைமை ஆசிரியருக்கு உதவி பண்ணாரு. அவங்கள அழைப்பதில் இந்த பள்ளி பெருமிதம் அளிக்கிறது. திருமதி கோகிலா சீனிவாசன் அவர்களுக்கு கணேஷ் அவர்கள் பொன்னாடை அணிவிக்குமாறு அன்போடு அழைக்கிறேன். அடுத்து திரு ரகுபதி ஐயா அவர்கள் அதீனா குளோபல் லாஜிஸ்டிக்ஸ் பிரைவேட் லிமிடெட். இவங்க பெற்ற தாயை கூட கைவிடு இந்த காலத்துல இந்த பூமி தாயை காப்பதற்காக நம்ம ஸ்கூல்ல இருக்க திருக்குளத்துல அந்த குளத்தை தூர்வாரி ஆழப்படுத்தி இந்த 1000 மரக்கன்றுகளை நட்டு நம்ம பள்ளி ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு வழிவகை செஞ்சிருக்காங்க. அவர்களை இப்பள்ளி ஆண்டு விழாவிற்கு அழைப்பதில் பெருமிதம் அடைகிறோம். திரு ரகுபதி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார் திரு கணேஷ்.
அடுத்து திரு இளங்கோவன் அவர்கள் ரிட்டையர்டு சீஃப் இன்ஜினியர் வாட்டர் போர்டு. இவரை வந்து திரு விஸ்வநாதன் அவர்கள் வந்து அறிமுகப்படுத்தி வச்சாரு. இந்த முறை வந்து ஆனுவல் ரிப்போர்ட் எழுதுறதுக்காக நான் வந்து விசிட்டர்ஸ் நோட் புக் பார்க்கும்போது அதுல அவர் எழுதியிருந்தாரு, இந்த பள்ளிக்கு வந்த உடனே ஏதோ ஒண்ணு இந்த பள்ளிக்கு நான் செய்யணும்ன்றது என் மனசுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைக்கு வந்துட்டு இவர் ஃபீஸ் கட்டியிருக்காரு. அதோட வந்து இங்க இருக்கவங்களோட இன்வால்வ்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சார் கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்காரு. அவரை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். இது ரகுபதி அவர்களுக்கு கணேஷ் அவர்கள் பொன்னாடை போட்டி கொண்டிருக்கிறார்கள். அடுத்து திரு வி விஸ்வநாதன் அவர்கள், இவர் வந்து ஸ்கூலுக்கு நிறைய பண்ணியிருக்காரு. அடுத்து நமது தலைமை ஆசிரியைக்கு பின்னாடி அடுத்து இந்த ஸ்கூலுக்கு யார் தலைமை ஆசிரியை வரணும் அப்படிங்கறதுல முடிவு எடுக்கிறதுல முக்கிய பங்கு ஆற்றியிருக்காரு. அப்ப அது முடிச்ச உடனே வந்துட்டு சார் எனக்கு ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்னு, என்னமான்னு கேட்டாரு. தலைமை ஆசிரியைக்கு வந்து வயசாயிருச்சுன்னு நீங்க உதவி பண்றீங்கன்னு இவ்வளவு நாள் சொன்னீங்க, இப்ப எங்க தலைமை ஆசிரியை இல்ல, அதனால நீங்க தொடர்ந்து உதவி பண்ணுவீங்களான்றதுல எனக்கு ஒரு சந்தேகம் சார்னு. உடனே அவர் சொன்ன வார்த்தை, வயசானவங்கன்னு நான் உதவி பண்ணது சரிதான், ஆனா அவங்க லட்சியம் என்னன்னா இந்த பள்ளி தொடர்ந்து செயல்படணும்னு மட்டும்தான். அந்த லட்சியத்துக்காக நாங்க எப்பயும் உங்க கூட இருப்போம்ன்றாங்க. திரு விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கும் பொன்னாடை போட்டி அறிவிக்கிறார் கணேஷ் அவர்கள். அடுத்து திரு சிவராமன் சேவா சுசாந்தி ட்ரஸ்ட். இவங்க பாத்தீங்கன்னா எங்க பள்ளியில படித்த முகேஷ் அப்படிங்கிற ஓல்டு ஸ்டூடெண்டோட ஃப்ரெண்டு. அவர் வந்து துபாயில இருக்கிறதுனால இந்த பள்ளிக்கு நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழந்தைகளுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து அவங்கள வந்து நீங்க இவ்வளோ மார்க்குக்கு மேல எடுத்தா நாங்க வந்து உதவி பண்ணுவோம் பிள்ளைங்களையும் மோட்டிவேட் பண்ணி எல்லாத்துக்கும் மதிய சாப்பாடு அளிச்சு இன்னும் நீங்க படிக்க படிக்க நான் உதவி பண்ணுவேன்னு சொல்லி எப்பயும் வர்றாரு. அவருக்கு பள்ளியின் சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சிவராமர்களுக்கும் கணேஷ் அவர்கள் பொன்னாடை அளிக்கிறார். திரு டார்வின் அண்ணாதுரை அவர்கள் மேனேஜிங் ட்ரஸ்டி ஈகோ சொசைட்டி இந்தியா சென்னை. இவங்க வந்து அதீனா குளோபல் லாஜிஸ்டிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் அவங்க சார்பாக வந்தாரு. வந்தவர் பாத்தீங்கன்னா அவருடைய இன்வால்வ்மெண்ட் வந்து அதிகம். இந்த 1000 மரங்கள் நட்டிருக்காங்க இல்லையா, இதுக்கு வந்துட்டு முறையாக தண்ணீர் ஊற்றி பராமரிக்க ஆட்களை அழைத்து வந்து அதை சரி பண்றாங்க. அது போக இந்த குளத்துல வந்து கழிவு நீர் சுத்தி இருக்கிறவங்க கலந்தத அவங்கள்ட்ட போய் இந்த குளம் எவ்வளவு முக்கியமானது நமக்கு என்பதை தெளிவுபடுத்தி கூறுகிறார். அவருக்கு பள்ளியின் சார்பில் வந்து வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். அடுத்ததாக டாக்டர் வீரபாகு அவர்கள் பாத்தீங்கன்னா நம்ம தலைமை ஆசிரியரோட அம்மா இருந்த காலத்துல இருந்து வந்து இவங்க குடும்பத்துக்கு மிக நெருங்கிய நண்பராய் எல்லாவித மருத்துவ பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிற மருத்துவராய் இருக்கிறார். அவரை வந்து இப்பள்ளியின் சார்பில் அழைப்பதில் பெருமிதம் அடைகிறது. டாக்டர் வீரபாகையார்களுக்கும் உங்கள் கணேஷ் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்.
அடுத்து தேவராஜ் ஐயா அவர்கள் எப்ப வந்து ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை பார்க்க போனாலும் அவர்கிட்ட கேட்ட உடனே நீங்க போய் பாருங்கம்மான்னு எங்களுக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுத்து எங்களை வந்து ஊக்குவிப்பார். அவருக்கு வந்து பள்ளியின் சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் தேவராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார்கள். கணேஷ் அவர்கள். அடுத்து திருமதி பாக்யவதி சங்கரலிங்கம் அவர்கள். நேற்றெல்லாம் நாங்க ரிஹர்சல் பார்த்தோம். அப்ப வந்து அவங்களுக்கு எப்படி இந்த ஆண்டு விழாவை இவ்வளவு ப்ரோக்ராம் வச்சிருக்கீங்க, நீங்க எப்படி செலிப்ரேட் பண்றீங்கன்ற ஒரு கவலையே வந்துருச்சு. அது வந்து அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன இதுக்கும் வந்துட்டு அவங்க ரொம்ப வந்து இன்வால்வ்மெண்ட் ஆகி எங்களுக்கு ஆசிரியர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த யூனிஃபார்ம் புடவை எடுத்து கொடுத்தது அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை சொல்லி வருக வருக என்று வரவேற்கிறோம். திருமதி பாக்யவதி சங்கர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார். அடுத்து பேராசிரியை மு ரகுபாய் அம்மையார் அவர்கள். இவங்க வந்து எங்க தலைமை ஆசிரியர் மங்கையக்கரசி அவங்கள் மறைந்த பிறகு அந்த இடத்துல நாங்க வச்சு போற்றி தொழும் தெய்வம். அவர்கள் இப்பொழுது பள்ளி தாளாளராக இருக்கிறார். அவர்களுக்கு பள்ளியின் சார்பில் வருக வருக என்று வரவேற்கின்றோம். ரகுபாய் அம்மையாருக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார். அடுத்து திரு பரூக் சார் அவர்கள். எப்பயுமே இன்விடேஷன்ல அவரு பேரை தான் நாங்க கடைசியில போடுவோம். ஆனா அவர் வந்துட்டாரான்னு பார்த்துதான் எங்க அம்மா வந்து ஆண்டு விழாவையே வந்து ஆரம்பிப்பாங்க. அவர் பொங்கல் விழாவுக்கு வந்திருந்தாரு. வந்துட்டோடனே சாப்பிட்டு போங்க சார்னோம். உடனே அவர் கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு. அவங்க இல்லாத இந்த இடத்த எனக்கு பாக்குறதுக்கு என்னவோ மாதிரி இருக்கு அப்படின்னாரு. அப்பொழுது நான் ஒரு வார்த்தை சொன்னேன், அம்மா இல்லைன்னா 12 சகோதரிகள் நாங்க இருக்கின்றோம். எப்படி எங்க அம்மா வந்து உங்களை கவனிச்சாங்களோ அதே மாதிரி கவனிப்போம். நீங்க வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்து அட்டன் பண்ணுங்க சார்னு. அவர் இப்ப வந்திருக்காரு. அவரை வருக வருக என்று வரவேற்கிறேன். அவர்களை அன்போடு நினைக்கிறேன். பொன்னாடை அணிவித்து அவர்களை பார்த்து கணேஷ் அவர்கள். எல்லாம் கிளாப் பண்ணுங்கம்மா. எல்லாம் அவங்க கிளாப் பண்ணுங்க. கிளாப் பண்ணலன்னா மேம் பாத்தீங்களா எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. தப்புன்னு ஸ்ட்ரிக்ட் ஆயிடுவாங்க. அவங்கதான் பாட்டு பண்ணவங்க. இப்பொழுது தலைமையுரை ஆற்ற வந்திருக்கும் திரு எஸ் பி ரவிச்சந்திரன் 14th zone சேர்மன் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி நான் கடைசியில தான் பேசணும். நிறைய வேற 2 மொத்தம் 3 நிகழ்ச்சிகள் இருக்கிறதுனால தலைமை ஆசிரியர் சொல்லி என்னை முதல்ல பேச விட்டுருங்க. நான் பேசிட்டு கிளம்பி ஏன்னா பொறுமையா இந்த நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டும். நமக்காக எந்த நிகழ்ச்சியும் வந்து அதை குறைச்சிடக்கூடாது. ஏன்னா இந்த குழந்தைங்க பண்ற ப்ரோக்ராம் பார்த்தா மிகவும் ஆச்சரியமா இருக்கும். எவ்வளோ அதுக்காக எஃபோர்ட் எடுத்திருப்பாங்க, அந்த குழந்தைங்க ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்கன்றதெல்லாம் யோசிச்சு தான் நமக்காக யாரும் அவசரப்பட வேணாம். நான் முதல்ல கொஞ்சம் பேசிட்டு கலந்துடுறேன். அப்படி என்று உங்களுடைய அனுமதியுடன் இங்கே நான் பேச விரும்புகிறேன். இந்த தவத்திரு நாகமணி அடிகளாரின் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி பள்ளியின் ஆண்டு விழாவில் பங்கேற்க அழைத்தமைக்காக இந்த பள்ளியின் நிர்வாகத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளியின் தாளாளர் பேராசிரியர் மு ரகுபாய் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய எஸ் சீனிவாசன் அவர்களே, அவர் வராதனால அவருடைய துணைவியார் கோகிலா சீனிவாசன் அவர்கள் பங்கேற்றதால் அவர் கோகிலா சீனிவாசன் அவர்களே மற்றும் திரு ரகுபதி அவர்களே, திரு விஸ்வநாத் அவர்களே, சிவராமன் அவர்களே, டார்வின் அண்ணாதுரை அவர்கள், முகமது பாரூக் அவர்களே, என்னுடன் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற வட்டக்கழக செயலாளர் அன்புக்குரிய தேவராஜ் அவர்கள் மற்றும் துணை செயலாளர் உஷா அவர்களே மற்றும் குமார் அவர்களே, பரணி முருகன் உள்ளிட்ட அனைத்து கழக உடன்பிறப்புகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, பெற்றோர்களே, பள்ளியின் குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன்.
கொஞ்சம் முன்ன இந்த டான்ஸிங்க பார்த்தீங்க, அற்புதமா ஒரு எல்கேஜி பசங்க இந்த வெல்கம் டான்ஸ் அவ்வளோ அருமையாக பண்ணாங்க. அதான் வந்து ஆச்சரியம். அது யார் ட்ரைனிங் கொடுத்தான்னு தெரியல, பிரமாதமா இருந்தது. அதே மாதிரி இந்த 2ஆம் புலிகேசி டிராமா உண்மையிலே ஆச்சரியம். அந்த இவர் நம்ம கோஆர்டினேட் பண்றாரு சொன்னாரு, நல்லா உண்மையிலே அவ்வளோ டைலாக் ஏற்றாம டைலாக் பேசலாம், டைலாக் ஏற்ற மாதிரி ஆக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது மாதிரிலாம் அது ட்ரைனிங் கொடுத்த டீச்சர்ஸ் யாருன்னு தெரியல, அவங்க பாராட்டுகிறேன். அந்த அம்மாவுக்கு சாப்பிட போகலாம் நல்லா பிரமாதமா இல்லை, கொஞ்சம் நல்லா கிரியேட்டிவா இருந்தது டைலாக், சும்மா இல்லை கிரியேட்டிவான டைலாக்ஸ். அது ரொம்ப அற்புதமானது என்னன்னா, செல்போன் பயன்படுத்துறது ரொம்ப தப்புன்றது ரொம்ப அற்புதமான நிகழ்வு. அதாவது சும்மா ஏதோ ஒரு நகைச்சுவை இல்லாது, அதாவது நகைச்சுவை மட்டும் இல்லாமல் நம்ம என்எஸ் கலைவாணர்னு இருந்தார். அப்போ பழைய படங்கள்லாம் நகைச்சுவையோடு சேர்ந்து கருத்துக்களையும் போய் சொல்லணும். அது அந்த சமுதாயத்துக்கு எந்த கருத்து சொல்றேன். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்ல பெண்கள் பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு நல்லா தூங்க போயிடுவாங்க. இப்ப என்ன பண்றாங்க, செல்போனை நோண்டிக்கிட்டே இருக்காங்க. செல்போன் ஏதாவது சசிகலா சார் இந்த பள்ளியின் சார்பாக வருகின்றனர். அந்த பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்கள் தான் செய்யறாங்க. நிறைய செல்போன் யூஸ் பண்ணி என்ன ஆகுது, அதனால என்ன ஆகுனா கண்ணு கெட்டு போயிடும். தூங்குறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் முன்னாடி நீங்க இந்த செல்போன் ஆஃப் பண்ணாதான் நல்ல முறையில் தூக்கம். ஆனா தூக்கம் வர வரைக்கும் அந்த செல்போன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது உடலுக்கும் கெடுதி, நம்மளுடைய சிந்தனைக்கும் கெடுதி. அது நல்ல முறை. அதே மாதிரி படிக்கிற குழந்தைங்களுக்குலாம் நீங்க என்ன பண்றீங்க, தாய்மார்கள் அதுக்கு முன்ன நிலாவை கட்டி தான் சோறு கொடுப்பாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது, செல்போன் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது. அது குழந்தை எல்கேஜி படிக்கிற யூகேஜி படிக்கிற குழந்தைங்கலாம் இந்த செல்போனை பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த கேப்ல வந்து சாப்பாடு கொடுத்துருவாங்க. அது குழந்தைங்க அந்த மாதிரி செல்போனை தொடர்ந்து யூஸ் பண்றது கண்ணுக்கும் கெடுதி, சிந்தனையே வளராது. ஓடி விளையாடி பாப்பான்னு தான் பாடினாங்க, செல்போனை பார்த்து பாப்பான்னு வந்து அந்த காலத்தில் பாடாது. ஆனால் பள்ளி குழந்தைகள்லாம் வந்து இந்த குழந்தைகள் தாய்மைங்க வந்து பெற்றோர்கள்லாம் செல்போன் வந்து நிறைய யூஸ் பண்றது, தேவையில்லாம யூஸ் பண்றது முதல்ல நீங்க தவிர்ங்க. அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளுக்கு அதை சொல்லிக் கொடுங்க என்று கேட்டுக்கொண்டு நல்ல ஒரு அற்புதமான கருத்துடன் கூடிய அந்த நாடகத்தை உருவாக்கிய அனைவருக்கும், அது மட்டுமல்ல அந்த குழந்தைகளை நல்லா கிரகிச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்லிக் கொடுத்தாலும் அதை அருமையாக நடித்தார்கள். அவர்களை பாராட்டுகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அம்மா பேசும்போது சொன்னாங்க, இந்த தலைமை ஆசிரியர் நல்ல ஒரு குரல் சொன்னாங்க, காலத்தால் செய்த நன்றி சிறிதனினும் நாளத்தின் மானப்பெருது. நல்லா கவனிக்கணும், காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் நாளத்தின் மானப்பெருது. அதாவது ஒரு டைம்ல ஒருத்தருக்கு அவங்க செய்யற உதவி அது இந்த உலகத்தெல்லாம் விட பெரியது. நாளத்தின் உலகத்தை விட பெரியது தான் அந்த குரலுடைய மீனிங். அதே போலதான் இன்னொரு குரல் இருக்கு, என்னைக்கு கொன்றார்க்கும் உயிர்தான் உயிரில்லை, செய்தென்று கொன்ற மகற்கு. அதான் இந்த உலகத்துல எந்த பாவத்துக்கு கொண்டாலும் அதுக்கு ஒரு விமோசனம் இருக்குது. ஆனா ஒருத்தர் செஞ்ச நன்றிய மறக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்க சொல்லல, திருவள்ளுவர் சொல்றேன். ஏன் இது சொல்றேன்னா, இதுக்கு முன்னே இங்க இருந்த தலைமை ஆசிரியர் என்ன பண்ணாங்க, இந்த ஸ்கூல்ல நடத்தினாங்க. மாச சம்பளத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க எப்படி சம்பளம் கொடுத்தாங்கன்னா, அவங்களுடைய சம்பளம் குறைந்த சம்பளத்தை அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப நெருக்கடிக்கிடையில் தான் பெற்ற கல்வி செல்வத்தை இந்த பள்ளி குழந்தைகள் இந்த கல்லுக்குட்டை, பெரும்பாலும் இந்த கல்லுக்குட்டை இருக்கிற குழந்தைகள் தான் கல்லுக்குட்டைகள் ஏழை மற்றும் இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த குழந்தைகள் பெற வேண்டும் என்பதற்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்து கொண்டுதான் அவர்கள் இந்த பள்ளியை இதுவரை நடத்தி வந்திருக்கிறார்கள். அந்த நன்றியை இங்க படிக்கிற பசங்களும் அந்த பெற்றோர்களும் அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களும் மறந்துடக்கூடாது. ஏன்னா அதான் எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான். அந்த எழுத்தை அறிவித்த இதுக்கு முன்னாடி இருந்த அந்த அம்மா, அந்த மங்கையரசி அம்மா, உண்மையில அவர்கள் வந்து அதான் உடலை விட்டு மறைந்தாலும் இந்த உலகத்தை விட்டு மறையாமல் நம்மளும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த மங்கையரசியை இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் நினைவு கூற வேண்டும். சொன்னாங்க பழைய ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு சில ஸ்டூடெண்ட் மட்டும் அவங்களை நினைச்சு பார்க்கக்கூடாது. இந்த பள்ளியும் சரி, அந்த அம்மா மங்கையரசியும் சரி, எல்லாருமே அதை நினைத்து பார்க்க வேண்டும். அது போலத்தான் நம்ம கூட எல்லாம் கல்லுக்குட்டை மக்கள் தான் இருக்கு. ஒரு சில வார்த்தைகள் மட்டும் இங்க சொல்றேன். அதிமுக காரங்க கூட வந்து என்ன பண்றாங்க, நடுவுல ஏதோ ஒரு பில்லு மாதிரி பிரிச்சு கொடுக்குறாங்க. அப்ப என்ன விலைவாசி இருக்குது, இப்ப என்ன விலைவாசி இருக்கு, நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க,
இதெல்லாம் முட்டாள்தனம், அயோக்கியத்தனம். எல்லா ஆட்சியிலுமே விலைவாசி ஏறும். அப்ப நீங்க என்ன திருப்பி கேட்கணும்? அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி, உங்க ஆட்சியில விலையே ஏறலையா? நீங்க ஆண்ட போது எப்படி விலைவாசி பின்னாடியே போச்சா? விலைவாசி ஏறுறதுக்கு எப்பவுமே விலைவாசி ஏறும். அதே மாதிரி சம்பளம் ஏறிக்கிட்டே போகும். அது பெரிய பொருளாதார விஷயம். அது சொல்றதுக்கு நேரம் இல்லை. அது சொல்ல புரிஞ்சுக்கிற மனநிலையே நீங்க இல்லை. அது எப்படின்னா சம்பளம், அதாவது அந்த சம்பளம் ஏறிக்கிட்டே போகும். ஒரு பக்கம் விலைவாசி ஏறிக்கிட்டே வரும். அதுக்கு அதோட விளைவு என்னன்னா நம்மளுடைய இந்திய ரூபாய் இந்த பணம் மதிப்பிழப்பு குறைஞ்சிக்கிட்டே போகும். அது பெரிய அது ஒரு பொருளாதார, அது ஒரு விவாதம். அதெல்லாம் இதுதான். இந்த கல்லுக்குட்டை மக்கள் அதிமுக ஆட்சி 10 வருடம் என்ன செஞ்சுக்கணும்? எதுவுமே செய்யல. அது வாழ்த்துக்கிட்டீங்க. திமுக ஆட்சி வந்தபோது தான் இங்க 1000 தெருவிளக்குகள் போடப்பட்டது. சுமார் 40, அதுவும் நான் கவுன்சிலர் வந்த பிறகு தமிழக நம்முடைய தமிழக முதல்வர் எல்லோருக்கும் எல்லாமும் என்று திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய தமிழக முதல்வருடைய ஆட்சியில் தான் இந்த கல்லுக்குட்டை பகுதி 1000 தெருவிளக்குகள் போடப்பட்டது. 40 கோடி செலவில். அது இன்னும் ஒரு சின்ன மழை வந்தாலும் கல்லுக்குட்டை தண்ணி வந்துடும். 40 கோடி செலவில் மழைநீர் வடிகால் பணி அமைக்கப்பட்டது. இப்ப பாத்தீங்கன்னா எந்த மழை வந்தாலும் கல்லுக்குட்டையில தண்ணி இல்லை. அதுக்கு முன்ன ஒரு சின்ன மழை வந்தா கூட கல்லுக்குட்டை தண்ணி நிற்கும். அது நான் கவுன்சிலராகவும் சேர்மனாகவும் பொறுப்பேற்ற பிறகு அரசாங்கத்தை அன்னைக்கு நம்முடைய மாவட்ட கழக செயலர் மருத்துவ மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சர் அவர்கள் நம்முடைய தமிழக முதல்வரிடம் சென்று இந்த பகுதி இந்த மாதிரி இருக்கு, என்கரேஜ்மெண்ட் இருந்தா கூட அங்க வாழும் மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழக முதல்வர் அதை புரிந்து கொண்டு செய்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, சாலைகள் அமைத்து கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி குடிநீர் ஓரளவுக்கு எங்களால் அதை சரி செய்து எதிர்காலத்தில் 232 தெருக்கள் இருந்தீங்க. எல்லா தெருக்களுக்கும் குடிநீர் இணைத்து பார்ப்போம். இன்னும் ஒரு விஷயம், அது இங்க கல்லுக்குட்டை மக்களின் நீண்ட நாள் கனவு. எல்லாருக்கும் பட்டா கொடுக்க போகும். அதுக்காக தமிழக முதல்வர் அதுக்காக உத்தரவுலாம் பிறப்பித்திருக்காரு. சட்ட நுணுக்கங்களை தேடிக்கொண்டு அநேகமா என்னோட முயற்சி சரியாக இருந்தால் இன்னும் ஒரு 10-15 நாள்ல இந்த இடத்தை அளக்க கூட ஆட்கள் வரலாம், சர்வேயர்ஸ் வரலாம். அதுக்குள்ள இந்த கோட் ஆஃப் கான்டக்ட் என்று சொல்றாரு. தேர்தல் அறிவிப்பு வராமல் இருந்தால் கல்லுக்குட்டைக்கு பட்டா கொடுப்பதற்கு அளப்பதற்கு கவர்மெண்ட் சர்வேயர்ஸ் உள்ள வரப்போறாங்க என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு வாழ்கின்ற மக்கள் திரும்ப அதை சொல்றேன். கல்லுக்குட்டை வாழ்கின்ற மக்கள் திரும்ப திருக்குறளை சொல்றேன். என் நன்றி கொன்றாக்கு ஒய்வேண்டாம் ஒய்வில்லை, செய் நன்றி மகற்கு. அதான் செய் நன்றி கொன்ற மகற்கு. அதாவது இந்த தமிழக அரசு செய்கின்ற நன்றியை, அதாவது உங்களுக்கான நல்ல செயல்களை மறந்து விடாதீர்கள். அது நன்றி மறந்தவர்களாகவும் தமிழக முதல்வருக்கு என்றும் நீங்கள் ஆதரவாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, அதே போல அந்த மங்கையரசு மேடம் இந்த கல்விக்காகவும் நம்முடைய கல்லுக்குட்டை, அதை குறிப்பாக கல்லுக்குட்டை வாழ் குழந்தைகள், பள்ளி குழந்தைகளை அவர்கள் அது மிகவும் சிரமப்பட்டு இந்த பள்ளியை நடத்தி இருக்கின்றார்கள். அவர்களை இந்நாளில் நாம் நினைவு கூர்ந்து, மேலும் இந்த பள்ளிக்கு என்னென்ன தேவைகளோ அதை சொன்னால் என்னால் இயன்ற உதவிகளை நான் தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். எதிர்காலத்தில் செய்வேன் என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. திரு எஸ்.வி. ரவிச்சந்திரன் அவர்கள் நமது பள்ளிக்கு வந்து அவர் உண்மையிலேயே சிறந்த கலாநிதியர். இன்னும் நீங்க சொல்லிட்டு போயிருக்கேன். இந்த தமிழக அரசுடைய காலை உணவு திட்டம் ரொம்ப அற்புதமான திட்டம். அதே மாதிரி இப்போ நம்ம தமிழக அரசுடைய அரசு பள்ளியில படிச்சீங்கன்னா ஃப்ரீயா ஸ்கூல் கொடுத்துருவோம். ஃப்ரீயா ஸ்கூல் பேக் உள்ள போற புக்கை கொடுத்துருவோம். யூனிஃபார்ம் கொடுத்துருவோம். தச்சு ஒரு யூனிஃபார்ம் கொடுக்குறோம். தைக்காம அளவு சரி இல்லைன்னா அதுக்கு ஒரு தைக்காம ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துரும். காலை உணவு கொடுக்குறோம், மதிய உணவு கொடுக்குறோம், எல்லாமே கொடுக்குறோம். ஃபீஸ் கிடையாது, எல்லாமே ஃப்ரீ. அதே மாதிரி அரசு பள்ளியில் படிச்சா எதிர்காலத்துல 7% அதான் 7.5 செய்வோம். அவங்க உயர்கல்வியில் போனீங்கன்னா அவங்க இடம் ஒதுக்கி கிடைக்குது. இது மாதிரி நிறைய நன்மைகள் இருக்குது. அதை இந்த பள்ளி குழந்தைகள் பெற வேண்டுமானால் இந்த குழந்தையும், அதாவது இந்த பள்ளியையும் அரசு பள்ளியாகவோ அல்லது அரசு அதாவது உதவி பள்ளியாகவோ இதை மாற்றணும். அதற்கான முயற்சியை நான் மேற்கொள்வேன். ஏன்னா இங்க இருக்கிற டீச்சர் கூட ரொம்ப கம்மியா சம்பளம் வாங்கி செலவு பண்ணுறீங்க. அதுக்காக இந்த பள்ளி யாரையும் எடுத்துக்கலாம் மாட்டாங்க. இந்த பள்ளி அதே ட்ரஸ்ட்ல அப்படியே இயங்கும். நம்ம மங்கையரசி அம்மாவோ இல்லை அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களோ அதை நிர்வகிக்கலாம். அதில் எதுவும் மாற்ற மாட்டாங்க. இந்த பள்ளி குழந்தைகளுக்கு நல்ல உணவு, நல்ல உடை, நல்ல கல்வி, அதே மாதிரி இதுல வேலை செய்யற ஆசிரியர் பெருமைக்கு நல்ல சம்பளம் வருமாறு நாங்கள் செய்தோம். அந்த முயற்சியும் தொடர்ந்து செய்வேன் என்று கூறிட்டேன். பேசும்போது விட்டு போச்சு. நன்றி, வணக்கம்.
இந்த பொன் மாலை பொழுதிலே மிக இனிய செய்திகளை நமக்கு தந்த சேர்மன் திரு S.V. ரவிச்சந்திரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல கிளாப் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, நல்லா கிளாப் பண்ணலாம். அடுத்ததாக சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் திரு S.A. சீனிவாசன் ஐயா அவர்களை, அசிஸ்டன்ட் கமிஷனர் சைதாப்பேட்டா அவர்களை பேச அழைக்கிறோம். அவருக்கு தொண்டை கொஞ்சம் பேச முடியலையா, அதனால ஓரிரு வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லுவாங்க. அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னுடைய சீனிவாசன், ஏசி சைதாப்பேட். எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்தால் சரியாக பேச முடியாதனால சாரி மன்னிச்சுங்க. மற்றபடி விழா மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் விழாவை சிறப்பிக்கும் முன் அமர்ந்திருக்கும் இந்த ஏரியா பொதுமக்களுக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது. இவ்விழாவிற்கு வருகின்றவர்களுக்கு நான் ரொம்ப பாக்கியம் அடைஞ்சிருக்கோம். ஏன்னா இங்க இருக்க அம்மா எனக்கு இறந்த அம்மா இருக்காங்க பாக்கியம். வங்கையர்களுக்கு நான் அடிக்கிறது நிறைய நான் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். அவங்க கடவுளோட வீட்டுல போய் அவங்க போயிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய சிறப்பு பணி இந்த பள்ளியில் இருந்திருக்கிறது. இனியும் அவருடைய சிறப்பு பணி மென்மேலும் வளர நாம் இங்கே அமர்ந்திருக்கும் அனைவரும் அதுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று நான் தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். அதோடு எனக்கு த்ரோட் பெயின்ட்னா பேச முடியல, சாரி மன்னிச்சுங்க. கண்டிப்பாக வந்தாலும் அட்டன் பண்ணுங்கிறதுக்காண்டே வந்திருக்கேன். நன்றி, வணக்கம். சீனிவாசன் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது கணேஷ் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார்கள். சார் பத்தி சொல்லணும்னா, தக்க சமயத்துல எங்கள் பள்ளிக்கு உதவி செய்தவர். அதோட முதியோர்களிடத்தில் மிக்க அன்பு கொண்டவர். அவர் யார் வயசானவங்க அவங்களுடைய கஷ்டத்தை சொன்னாலும் அவங்களுக்கு கேட்டு அதை ரெக்டிஃபை பண்ணி கொடுப்பாரு. அதுதான் அவரின் சிறப்பு. Annual report by Professor N. Nageshwari. தவத்திரு நாகமணி அடிகளார் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி பள்ளி ஆண்டறிக்கை 2028-2026. 1994 1995 ஆண்டு இப்பள்ளி தவத்திரு நாகமணி அடிகளார் அவர்களின் நினைவாக 14/10/1994 விஜயதசமி அன்று அப்போதைய தமிழக முதல்வர் மாண்புமிகு கலைஞர் மு. கருணாநிதி அவர்களின் செயலர் திருமதி K.A. சுந்தரம் IAS அவர்களின் துணைவியார் திருமதி சரோஜா சுந்தரம் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. 28/7/1998 இப்பள்ளி அரசு அங்கீகாரம் பெற்றது. இப்பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை 175. இதில் 75 மாணவர்களும் 100 மாணவிகளும் பயில்கின்றனர். பள்ளியில் கொண்டாடப்பட்ட விழாக்கள்: இந்த ஆண்டு சர்வதேச யோகா தினம், கல்வி வளர்ச்சி நாள், சுதந்திர தின விழா, ஆசிரியர் தின விழா, தீபாவளி, குழந்தைகள் தின விழா, கிறிஸ்துமஸ், புது வருட பிறப்பு, பொங்கல் மற்றும் குடியரசு தின விழா ஆகியவை கொண்டாடப்பட்டன. அந்நாட்களில் கலை நிகழ்ச்சிகளும் அவ்விழாவினை பற்றிய சிறப்புகளும் எடுத்துரைக்கப்பட்டன. ஸ்ரீ சத்யசாய் அன்னபூர்ணா டிரஸ்ட், முத்தனஹள்ளி, கர்நாடகா 1/7/25 அன்று ஸ்ரீ சத்யசாய் அன்னபூர்ணா டிரஸ்டில் இருந்து திரு விஸ்வநாதன் அவர்கள் காலை உணவு திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார். அன்று அசட் பிளஸ் டீமில் இருந்து 50 பேர் குழந்தைகளுக்கு உணவு பரிமாறிவிட்டு
நாம் படித்து நல்ல வேலைக்கு வந்த பிறகு இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது திருப்பி செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தை குழந்தைகளிடம் ஏற்படுத்தினர். 2025-26 கல்வியாண்டு முழுவதும் பள்ளி வேலை நாட்களில் காலை உணவை குழந்தைகளுக்கு ஏற்ற விதமாக வழங்கி வருகிறார்கள். பல குழந்தைகளின் கல்வி வளர்ச்சிக்காக கல்வி கட்டணம் செலுத்தி வருகிறார்கள். திரு விஸ்வநாதன் அவர்கள் இக்கல்வி ஆண்டிற்கான 3 பருவ புத்தகங்களுக்கும் லெசன் பிளான் புக்கை ஆசிரியர்களுக்கு வழங்கினார். ஒவ்வொரு வியாழக்கிழமை என்றும் காலை அசம்பிளியின் போது நல்லொழுக்க பண்புகளை கற்றுத்தருகிறார். மேலும் 3rd, 4th, 5th குழந்தைகளுக்கு இங்கிலீஷ் கிராமர் கிளாஸ் எடுத்து வருகிறார். எல்லா வகுப்புகளில் இருந்த பிளாக் போர்டுகளுக்கு பெயிண்ட் அடித்து கொடுத்துள்ளார். ஆடிட்டோரியத்தில் உள்ள இரும்பு தூண்கள் துருப்பிடித்து வீணாக்கி இருந்தவற்றை பார்த்து அனைத்து தூண்களையும் சரி செய்து பெயிண்ட் எடுத்து கொடுத்துள்ளார். மேலும் குழந்தைகள் விளையாடக்கூடிய சீசா மற்றும் ஸ்லைட்ஸ் ஆகியவற்றை சரி செய்து கொடுத்தார். தீபாவளி பண்டிகை பள்ளியில் கொண்டாடப்பட்ட போது அனைத்து குழந்தைகளுக்கும் லட்டு வழங்கி ஆசிரியர் பெருமக்களுக்கு யூனிஃபார்ம் புடவை வாங்கி கொடுத்தார். KLA கம்பெனி 20க்கும் மேற்பட்டவர்களுடன் மிஸ் காவ்யா அவர்கள் KLA கம்பெனியிலிருந்து வந்து அகஸ்தியா நிறுவனத்துடன் இணைந்து 4ஆம் வகுப்பு மற்றும் 5ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கு சயின்ஸ் ப்ராஜெக்ட் ஒன்று நடத்தினார்கள். இதில் குழந்தைகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். அதில் ஒரு பகுதியாக நியூஸ் பேப்பரை கொண்டு உயரமான செல்போன் டவர் யார் கட்டுவது என்று குழந்தைகளுடைய படைப்பு திறனை வெளிக்கொணர்ந்தனர். பள்ளி கட்டிடத்திற்கு பெயிண்ட் எடுத்து கொடுத்தனர். 8/1/26 அன்று திரு சி. அழகசாமி டீம் லீடர் அவர்கள் தலைமையில் ஒரு குழுவினர் வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் 2 செட் ப்ளூ கலர் யூனிஃபார்ம் கொடுத்தனர். அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது. திரு அழகசாமி அவர்கள் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்காக மாதந்தோறும் 12,000 கொடுக்கின்றார். அதீனா குளோபல் லாஜிஸ்டிக்ஸ் பிரைவேட் லிமிடெட், மும்பையை தலைமையிடமாக கொண்டிருக்கும் அதீனா குளோபல் லாஜிஸ்டிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் வில்ஃபிரட் மெனாசிஸ் டைரக்டர் மூலமாக நம் பள்ளி பல வகையில் உயர்வடைந்தது. போன வருடம் இவர்கள் திரு டார்வின் அண்ணாதுரை ஈகோ சொசைட்டி ஆஃப் இந்தியா மேற்பார்வையில் குளத்தை தூர்வாரி அழகுபடுத்தினர். மேலும் 1000 மரக்கன்றுகள் நட்டனர். இவ்வாறு சுத்தப்படுத்திய குளத்தில் பல வீட்டு கழிவுநீரை இட்டு அசுத்தப்படுத்தினர். அவர்களிடம் சென்று இவ்வாறு செய்யும் செயலை தடுத்து குளத்தில் வளரும் தேவையற்ற செடிகளை அகற்றியும் மரங்களுக்கு நீர் பாய்ச்சியும் உரங்கள் போட்டும் களைகளை எடுத்தும் பக்குவமாக பராமரித்து வருகின்றனர். RO தண்ணீர் சுத்திகரிப்பான் பழுதான நிலையில் அதை சரி செய்து கொடுத்தார். கோவிலில் அபிஷேகம் செய்யும் தண்ணீர் குளத்தில் கலக்காமல் இருக்கும் வகையில் குழாய் அமைத்து தந்தார். மலருங்கள் பவுண்டேஷன் திரு லிங்கேஸ்வரன் அவர்கள் சாரதா மேடம் அவர்களிடம் சொல்லி அகஸ்தியா பவுண்டேஷனில் இருந்து வந்த பிளாஸ்டிக் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 200 ஆக்டிவிட்டி புக் கொடுத்தார்கள். 4/11/25 என்று திருமதி பிரியா அவர்கள் அத்துப்பதியர் ஒரு அறிமுகம் என்ற நிகழ்ச்சியில் பள்ளி குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் பசி, தாகம், ஓய்வு, உறக்கம் ஆகியவற்றை எப்படி முறைப்படுத்த வேண்டும் என்பதை விளக்கினார். ஆசிரியர் தின விழாவிற்கும் குழந்தைகள் தின விழாவிற்கும் ராமகிருஷ்ணா மிஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சவுத்தில் இருந்து சிறப்பு விருந்தினர்கள் வந்து தலைமை ஏற்று நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்தனர். சேவா சுசாந்தி டிரஸ்ட் கல்வி கட்டணம் செலுத்த இயலாத குழந்தைகளுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தார்கள். அனைத்து குழந்தைகளுக்கும் மதிய உணவு அளித்து லஞ்ச் பேக் மற்றும் பவுச் கொடுத்தனர். பள்ளிக்கு பிரிண்டர் வாங்கி கொடுத்தனர். 10/1/26 அன்று பொங்கல் விழா கொண்டாடி இந்துமதி என்பவர் மூலம் குழந்தைகளுக்கு குட் டச் பேட் டச் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த டிரஸ்டில் இருந்து வருபவர்கள் எல்லாம் இப்பள்ளியின் முன்னாள் மாணவர் திரு முகேஷ் அவர்களுடன் படித்தவர்கள் என்பதிலே நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். பள்ளியில் எடுக்கப்படும் பிற வகுப்புகள் ஸ்பர்சா பவுண்டேஷனில் இருந்து மாதம் 2 முறை பரதநாட்டிய வகுப்பை எடுக்கிறார்கள். கம்ப்யூட்டர் வகுப்பு எடுக்கப்படுகிறது. கம்ப்யூட்டர் பற்றி பாட புத்தகத்தில் இருப்பதை மட்டும் படிக்காமல் அனைத்து குழந்தைகளும் 1ஆம் வகுப்பில் இருந்து 5ஆம் வகுப்பு வரை கம்ப்யூட்டர் ஆபரேட் செய்ய வேண்டும், பேசிக் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற திரு விஸ்வநாதன் அவர்கள் பலரிடம் கம்ப்யூட்டர் கேட்டு வாங்கி எங்கள் பள்ளியில் 2 கம்ப்யூட்டர்கள் இருந்த நிலை மாறி தற்பொழுது 12 கம்ப்யூட்டர்கள் உள்ளன. இவை யாவும் தினமும் பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் இதில் ஏதாவது கம்ப்யூட்டர் பழுதடைந்தால் உடனே முன்னாள் மாணவர் தியாக விஸ்வநாதன் சார் கேட்டுக்கொள்வதன் பேரில் வந்து சரி செய்து கொடுத்து விடுவார்.
எனவே மாணவர்கள் ஆர்வத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கம்ப்யூட்டர் கற்று வருகிறார்கள். மேலும் தியாக விடுமுறை நாட்களில் குழந்தைகளுக்கு புல்லாங்குழல் கற்றுத் தருகிறார். சாய்பாபா ட்ரஸ்டில் இருந்து குழந்தைகள் நல்லொழுக்கத்துடன் வளர்ந்து வருங்கால தலைமுறை உருவாக வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பால விகாஸ் வகுப்பு திருமதி வைதேகி சாய்ராம் என்பவரால் 3rd, 4th, 5th குழந்தைகளுக்கு எடுக்கப்படுகிறது. இவ்வகுப்பில் பல ஸ்லோகங்கள் மற்றும் கதைகள் சொல்லித் தரப்படுகின்றன. மேலும் வகுப்பு முடிந்ததும் அனைத்து குழந்தைகளுக்கும் கடலை மிட்டாயோ அல்லது பிஸ்கட்டோ கொடுப்பார். பள்ளியில் நடத்தப்படும் போட்டிகள். கல்வி வளர்ச்சி நாள் அன்று திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி நடத்தப்பட்டு நடிகர் திரு KS சாரங்கபாணியின் மகளும் நடிகை திருமதி அஞ்சலி தேவியின் மருமகளும் ஆகிய விஜயாமா அவர்களின் தலைமையில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசு வழங்கப்பட்டது. 9, 10, 25 அன்று திரு பழனிசாமி அவர்கள் பள்ளி குழந்தைகளுக்கு திருக்குறள் போட்டி நடத்தி திருக்குறள் புத்தகங்கள் வழங்கினார். 17, 10, 25 அன்று திருக்குறள் போட்டிக்கு திரு பழனிசாமி, திரு ஜெகநாதன் மற்றும் அவரது நண்பர் ஆகியோர் வந்திருந்த பரிசுகளை வழங்கினார்கள். முதல் பரிசு 100 திருக்குறளுக்கு மேல் ரூபாய் 1000. முதல் பரிசு பெற்றவர் எல் சிவலட்சணா புத்து. இரண்டாம் பரிசு 75 திருக்குறளுக்கு மேல் ரூபாய் 750 டி ராகவர்தினி 5th ஸ்டாண்டர்ட், ஜே ஜலட்ரூபிணி 3rd ஸ்டாண்டர்ட். மூன்றாம் பரிசு 50 திருக்குறளுக்கு மேல் ரூபாய் 500 கோபிகா 5th ஸ்டாண்டர்ட், தமிழ்மதி 4th ஸ்டாண்டர்ட். மிதிலேஷ் 2nd ஸ்டாண்டர்ட். 7, 10, 26 அன்று GK காம்படிஷன் திரு பழனிசாமி அவர்களால் நடத்தப்பட்டு 22, 1, 26 அன்று பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் மொத்தம் 40 பேர் கலந்து கொண்டனர். முதல் பரிசு வி ராகவர்தினி 5th ஸ்டாண்டர்ட். இரண்டாம் பரிசு எல் சிவலட்சுணா 5th ஸ்டாண்டர்ட், பி தமிழ்மதி 4th ஸ்டாண்டர்ட். மூன்றாம் பரிசு ஜே ஜனத்ரூபிணி 3rd, எஸ் தக்ஷித் 3rd ஸ்டாண்டர்ட், ஜி ஸ்ரீ 4th ஸ்டாண்டர்ட். 8, 1, 26 அன்று சகலகலாவணி மாலை போட்டி பள்ளியில் நடத்தப்பட்டது. அதில் முதல் பரிசு ரூபாய் 500. முதல் பரிசை பெற்றவர் திலீப் குமார் 5th ஸ்டாண்டர்ட். இரண்டாம் பரிசு பெற்றவர்கள் 10 மாணவர்கள். மூன்றாம் பரிசு பெற்றவர்கள் 9 மாணவர்கள். சென்னை கார்பரேஷனில் இருந்து இருவர் வந்து பள்ளி குழந்தைகளுக்கு நாம் இருக்கும் இடத்தையும் வீட்டையும் சுத்தமாக வைத்துக் கொள்வது பற்றியும், மக்கும் குப்பை மக்காத குப்பை எப்படி பிரித்து குப்பை வண்டிக்கு கொடுக்க வேண்டியது என்பதை பற்றியும் 27, 1, 26 அன்று ஒருவர் வந்து ஒரு வீடியோவை ஆசிரியர்களுக்கு பகிர்ந்து அனைத்து குழந்தைகளும் பார்க்க வேண்டும் என்றார். ஏனென்றால் கொசு கடிப்பதனால் நமக்கு சிக்கன் குனியா காய்ச்சல் வருகிறது. மேலும் அதை தடுக்க அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். 9, 2, 24 அன்று குழந்தைகளுக்கு அல்பெட்டசால் டேப்லெட்ஸ் கொடுத்தார்கள். அதை குழந்தைகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். மேலும் பெண்களுக்கு நாப்கின் வழங்கினார்கள். டெலாய்ட் கம்பெனி 28, 11, 25 அன்று 50 பேர் வந்து காலை 8:30 மணி முதல் பள்ளி முடியும் வரை இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ் பாடங்களை அனைத்து குழந்தைகளுக்கும் விளையாட்டு முறையில் கற்பித்தனர். உதாரணமாக ஆங்கில வார்த்தையில் ஒரு வார்த்தை சொல்லி பஸ் எஸ் என்று முடிந்தால் அதிலிருந்து ஒரு வார்த்தை தொடங்க வேண்டும். மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் நன்றாக விளையாடினர். LKG மற்றும் UKG குழந்தைகளுக்கு டான்ஸ், மியூசிக்கல் சேர் போட்டி நடத்தினார்கள். அன்றைய நாள் மிகவும் இனிய நாளாக அமைந்தது. பெற்றோர் ஆசிரியர் கழக கூட்டம் 5, 8, 25 என்று திரு விஸ்வநாதன் சார் அவர்களும் திருமதி சாந்தி மற்றும் திரு லிங்கேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். சாந்தி மேடம் அனைத்து பெற்றோரிடமும் தங்களது குழந்தைகளிடம் பிடித்த ஒரு விஷயத்தை கூற சொன்னார்கள். அவர்கள் குழந்தைகளின் இயல்பை கூறி மகிழ்ந்தார்கள். இவ்வாறு குழந்தைகள் இருக்க முக்கிய காரணம் பெற்றோர்களே என்று மேடம் சொன்னதும் வந்திருந்த அனைத்து பெற்றோர்களும் மகிழ்ந்தார்கள். திரு விஸ்வநாதன் சார் கதைகள் வழியாக பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தினார். 8, 1, 26 அன்று நடந்த கூட்டத்தில் திரு விஸ்வநாதன் அவர்கள் இப்பள்ளியின் சிறப்பை எடுத்துரைத்தார். மேலும் மறைந்த தலைமை ஆசிரியை சிவத்திரு மங்கையர்கரசி அவர்களுக்கு பதிலாக புதிய தாளாளராக
பேராசிரியர் மு ரகுபாய் அவர்களும் புதிய தலைமை ஆசிரியராக திருமதி ஜி நாகேஸ்வரி அவர்களும் பொறுப்பேற்றிருக்கிறார்கள் என்பதை எடுத்துரைத்தார். பேராசிரியை மோகனா தேவி அவர்கள் பெற்றோர்களுக்கு வாழ்த்துரை கூறினார். மேலும் குழந்தைகள் நன்கு படித்து முன்னேற வேண்டும், நல்லொழுக்கத்துடன் வளர வேண்டும் என்பதை எடுத்துரைத்தார். 4/2/26 அன்று நடத்தப்பட்ட கூட்டத்தில் இப்பள்ளியின் ஆண்டு விழாவிற்கும் இப்பள்ளி தொடர்ந்து செயல்படவும் பெற்றோர்கள் எவ்வாறு ஒத்துழைக்க வேண்டும் என்பதையும் தெளிவுபட எடுத்துக் கூறினோம். இரங்கல் கூட்டம் 10/12/25 அன்று மறைந்த தலைமை ஆசிரியை சிவத்திரு மங்கையர்கரசி அவர்களுக்காக பள்ளியில் இரங்கல் கூட்டம் நடத்தப்பட்டது. பள்ளியின் வளர்ச்சிக்கு உதவி செய்பவர்கள் திரு சுரேஷ் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்குகிறார். சாய்பாபா ட்ரஸ்டில் இருந்து செகண்ட் டேர்ம்கான மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் கொடுத்தார்கள். திருமதி கல்பனா அவர்கள் செகண்ட் டேர்ம் புத்தகங்கள் வாங்கி கொடுத்தார். திரு புஷ்கர் ராகவன் அவர்களின் துணைவியார் லாங் சைஸ் நோட்டு கொண்டு வந்து கொடுத்தார். திரு கௌதம் அவர்கள் 2 குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டினார். திரு இளங்கோவன் அவர்கள் 1 குழந்தைக்கு ஃபீஸ் கட்டினார். திரு கணேஷ் அவர்கள் வண்ணம் ட்ரஸ்ட் மூலமாக 5 குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டினார். திரு ஜெகநாதன் அவர்கள் அனைத்து குழந்தைகளுக்கும் வெள்ளை சீருடை வாங்கி கொடுத்தார். மேலும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் சீருடை குழுவையும் வாங்கி கொடுத்தார். திருமதி பாக்யவதி சங்கரலிங்கம் சேவா சொசைட்டி ட்ரஸ்ட், ஸ்ரீ சத்யசாய் அன்னபூர்ணா ட்ரஸ்ட் மற்றும் KLA கம்பெனி ஆகியோர் பள்ளியின் வளர்ச்சிக்கு பேருதவி செய்கிறார்கள். ஆண்டு விழா சென்ற ஆண்டு பள்ளி ஆண்டு விழா 2024-25 8/3/2022 சனிக்கிழமை அன்று நடைபெற்றது. பேராசிரியர் மு ரகுபாய் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார்கள். திரு ST ரவிச்சந்திரன் சேர்மன் அவர்கள் தலைமையிலே ஆற்றினார்கள். திரு ரகுபதி, திரு பிரதீப் அத்தீனா குளோபல் லாஜிஸ்டிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் சென்னை, திரு இளங்கோவன் ரிட்டையர்ட் சீஃப் இன்ஜினியர் வாட்டர் போர்டு, திரு வி விஸ்வநாதன், திரு சத்யசாய் அன்னபூர்ணா ட்ரஸ்ட், திருமதி எஸ் சாரதா பிரின்சிபால் ராமகிருஷ்ணா மிஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சவுத் சென்னை, திரு டார்வின் அண்ணாதுரை மேனேஜிங் ட்ரஸ்டி இன்போ இந்தியா சென்னை, திருமதி கோயிலா சீனிவாசன் மற்றும் திரு முகமது பரோக் HR மேனேஜர் போர்டு ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இப்பள்ளி நன்முறைக்கு செயலாற்ற பல்வேறு துறைகளில் ஓங்கி வளர மிக சிறப்பாக இயங்க நல்வழி காட்டியும் அறிவுரை சொல்லியும் எங்களை ஊக்குவித்து உற்சாகப்படுத்தும் சான்றோர் பெருமக்களுக்கு நன்றி. இப்பள்ளி நற்பெயருடன் விளங்க பல வகைகளில் ஆக்கப்பூர்வமாக தொண்டாற்றி வரும் ஆசிரியர்களுக்கும் நன்றி. எங்களை ஊக்குவித்து பணி சிறக்க உதவும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கும் நன்றி. இப்பள்ளி மென்மேலும் வளமுடன் வளர ஒத்துழைப்பு கொடுத்து உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏழை குழந்தைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உழைப்பதே இப்பள்ளியின் நோக்கம். இந்நோக்கம் வெற்றி பெற இறையருள் முன்னிற்க எங்கள் தொண்டு தொடரும் என பண்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்து இந்த குட்டிகள்லாம் ஆர்வமுடன் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்பதான் உங்களோட எனர்ஜி எல்லாமே பார்க்க போறோம். இவ்வளவு சோர்ந்து போனவங்களாம் இந்த பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் முடிஞ்சோன்னே திரும்பியும் டான்ஸ் டிராமா ப்ரோக்ராம் வந்துட்டே இருக்கும். சும்மா பயங்கரமா கை தட்டுறீங்க. பசங்க எல்லாம் வந்து பிரைஸ் வாங்கும் போது ஒரு மெடல் டிஃபன் பாக்ஸ் தான் இருந்தாலும் பயங்கரமா கை தட்டுறீங்க. ஓகே ஓகேவா? ஓகே, வெரி குட். Prize distribution. First class LKG S. Ketiswaran. திருமதி கோகிலா சீனிவாசன் அவர்கள் பிரைஸ் கொடுக்கணும். கோகிலா சீனிவாசன் அவர்களை நமது குழந்தைகளுக்கு பரிசு வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன். LKG S. கீர்த்தீஸ்வரன். எல்லாம் கிளாப் பண்ணுங்களா? முதல் ஃபர்ஸ்ட் கிளாஸ்
திரு கோவிலா சீனிவாசன் அவர்களுக்கு நன்றி. யூகேஜி ஜாஸ்மின் மேரி. திரு ரகுபதி மகிழா குளோபல் ஆபீஸ் ரகுபதி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஜாஸ்மின் மேரி பி. Victor, give a big clap of students. Next, M. Vishnu. M. Vishnu. திரு ரகுபதி ஐயா அவர்களுக்கு நன்றி Next, தெரிவித்துக் கொள்கிறோம். Ashwin. Next, first standard Ashwin. திரு இளங்கோவன் ஐயா அவர்களை பரிசு வழங்க அன்புடன் அழைக்கிறோம். Second standard Mithilesh. M. Mithilesh. Second standard M. Mithilesh. Third standard Jenny Rubini. Jenny Rubini. Fourth standard Jayashree M. திரு இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. திரு வீரபாக ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் பரிசுகள் வழங்க. Fifth standard Sivalakshana. N. Sivalakshana. Next, Sivalakshana. Next, full attendance. திரு 10% வீரபாக ஐயா attendance. அவர்களுக்கு நன்றி. Full percentage. 10% attendance. LKG Sanjay Ji. Sanjay Ji. ஒரு நாள் கூட லீவ் போடாம அந்த குழந்தை வந்திருக்கு. அதுக்கே பகவான் கை தட்டுங்க. UKG Jasmine Mary. UKG Jasmine Mary. திரு சிவராமன் ஐயா அவர்களுக்கு நன்றி. திரு மகேஷ் மிஸ் காவ்யா கேவிஏ கம்பெனி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் பரிசுகள் வழங்குவதற்காக. First finish Sharon K. First finish Sharon K. K Sharon. மகேஷ் கேவிஏ கம்பெனில இருந்து வந்திருக்காங்க. எல்லாம் கை தட்டுமா. ஒரு நாள் லீவ் போடாம வந்திருக்காரு. பெரிய விஷயம் இல்லையா? இது வீட்ல ஜஷ்வந்த் M. ஜஷ்வந்த் M. ஜஷ்வந்த் P. மோனிகா திரு மகேஷ் கேவிஏ கம்பெனி அவர்களுக்கு கணேஷ் அவர்கள் கொண்டாடி அனுப்புகிறார்கள். அடுத்ததாக மிஸ் காவ்யா கேவிஏ கம்பெனி அவர்களை பரிசுகள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஜஷ்வந்த் ரங்கா மோனிகா V. மோனிகா Secretary Yashika V. Yashika V. Yashika. Next, third standard. மிஸ் காவ்யா அவங்க வந்து கேஎல்ஏ கம்பெனில இருந்து நமக்கு இந்த பில்டிங்கை ரெனோவேட் பண்ணி தரேன்னு பாத்ரூம் ஃபெசிலிட்டி பண்ணி தரேன்னு அவர்களுக்கு Jenny Trupani.
First standard. ஆகிய அவர்களுக்கு நமது பள்ளியின் சார்பில் கொண்டாட அனுப்புகிறோம். Next, Anish B, fourth standard. திரு டார்வின் அண்ணாதுரை அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பரிசுகள் வழங்க. கடவுளாய் அன்போடு அழைக்கிறேன். Anish B. Next, Sivalakshana. L. Sixth standard. Sivalakshana. Give a big clap to Asuna. சத்தமே கேட்கல. நமது பள்ளிக்கு பலர் பலவித உதவிகள் செய்யறாங்க இல்லையா. ஓல்டர் ஸ்டூடெண்ட்ல திரு ஜோதிலிங்க அவர்கள் நமது பள்ளி குழந்தைகள் அனைவருக்கும் ஐடி கார்டு போட்டு கொடுத்திருக்காரு. அவருக்கு இந்த சமயத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். Thank you, sir.